நிம்மதி எங்க கிடைக்கும்? உலகம் முழுக்க யாராக இருந்தாலும் தேடி அலையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது நிம்மதியாகத்தான் இருக்கும். எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் அந்த பொருளுடைய அதிகபட்ச நோக்கம் இதன் மூலமா நமக்கு நிம்மதி கிடைக்கணும். ஒரு கார் வாங்குறோம் அல்லது ஒரு வீடு வாங்குறோம், எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் இந்த பொருள் மூலமா நமக்கு நிம்மதி கிடைக்கணும், சந்தோஷம் கிடைக்கணும் என்பதுதான் எல்லோருடைய தேவையாகவும் இருக்குது. உலமாக்கள் சொல்றாங்க, நிம்மதிக்கான பொருட்கள் வாங்குவது என்பது வேறு, நிம்மதியை வாங்குவது என்பது வேறு. நிம்மதிக்கான பொருட்கள்ல கண்டிப்பாக நிம்மதி இருக்காது. நிம்மதி என்பது நம்முடைய மனசுல இருக்குது. நம்முடைய மனம் தான் நிம்மதிக்கான அளவுகோலை தவிர நாம வாங்கக்கூடிய பொருட்கள்ல நிம்மதி என்பது கிடையாது. இப்போ ஒரு வீடு வாங்கின பிறகு என்ன தோணும் அப்படின்னா, இதை விட இன்னும் ஒரு பெரிய வீடு வாங்கணும். ஒரு கார் வாங்கின பிறகு என்ன தோணும்னா, இதை விட இன்னும் பெரிய கார், இன்னும் லக்ஸரியான ஒரு கார் வாங்கணும் தோணுமே தவிர இருக்கக்கூடிய கார்ல நிம்மதியா இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய திக்ர்ல தான் நிம்மதி என்பது இருக்குது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய தியானம், அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாகத்தான் மனங்கள், நம்முடைய உள்ளங்கள் நிம்மதி பெறுகிறது. நாம நிம்மதிக்கான பொருட்கள் வாங்குவதுல ரொம்ப மும்மரமா இருக்கிறமே தவிர உண்மையிலேயே நிம்மதி எங்க இருக்குமோ அங்கு தேடி போக வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய திக்ர். அல்லாஹ்வுடைய திக்ர்கள்லயே மிக சிறந்தது குர்ஆன். குர்ஆனை ஓதுவதை தயவு செய்து விட்டுறாதீங்க.